பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக மீண்டும் இன்றைக்கும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. நாம் தொடர்ந்து இந்த உலகத்துக்கு உரியவர்கள் நாம் அல்ல, இந்த உலகத்தினுடைய சவால்கள் என்ன என்பதை நாம் தொடர்ந்து இந்த இன்றைய முத்து பகுதியிலே நாம் தியானித்து வருகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் அநேகரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று அறிந்து நான் ஆண்டவரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். ஒருவேளை இந்த செய்தியை கடந்த நாட்களில் நீங்கள் கேட்க தவறி இருந்தால் அதை மறுபடியுமாக நீங்கள் கேட்க இந்த யூடியூப் லிங்கை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் உலகத்தார் அல்ல என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் வைக்கிற சவால்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இன்னொரு சவாலை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நேற்று தினத்தில் சொன்னேன், உலகம் எந்த விதத்திலும் நம்மளை கரப்படுத்த இடம் கொடுத்துடவே கூடாதுன்றதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நான் யாக்கோபின் நிருபம் 3ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்தை நான் படிக்கிறேன். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இந்த ஒரு நாவு எப்படிப்பட்டதுன்னா, அது ஒரு உலகம், அது அநீதி நிறைந்த உலகம். நாவிலிருந்து அநீதியான வார்த்தைகள் இல்லையா, அநீதியான வார்த்தைகள் நாவிலே பிறக்க காரணம் உள்ளம் அநீதியால் நிறைந்திருக்கிறது. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஒரு மனிதன் வாயினால் அநீதியான காரியத்தை பேசுகிறான் அப்படின்னா அவன் உள்ளம் அநீதியால் நிறைந்திருக்கிறது. இன்னைக்கு பார்க்கிற எல்லாமே அநியாயங்கள், அநீதிகள். நம்ம பார்க்குற இந்த உலகத்தில் அரசியல் எடுத்துக்கொள்ளுங்கள், மற்ற காரியங்கள், ஏன் சபைக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம், எவ்வளவு அநீதிகள், அநியாயங்கள் இல்லையா. ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது அநீதி எங்கெல்லாம் ஆரம்பிக்குது இல்லையா. எவ்வளவு அது அரசியலாக இருக்கட்டும் அல்லது ஒரு சாதாரண அலுவலகமாக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் இன்றைக்கு அநீதிகள். ஒருவேளை இது தப்பாச்சே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே அதற்கு ஒரு நம்மை மடக்குவதற்கு அல்லது நம்மிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு அநீதியை நம்மிடத்தில் கண்டுபிடிக்கிற அளவிற்கு இன்றைக்கு உலகம் தேறிவிட்டது. எனக்கு தெரிந்த ஒரு குறிப்பிட்ட சகோதரர், அவர் ரோட்டில் அந்த மேலே இருக்கிற தாரை எடுக்காமல் ரோடு போட்டுட்டாங்க. அப்போது அந்த ரோடு போட்டுட்டு வரும்போது அந்த ஹவுஸ் ஓனர் அவர் சத்தம் போட்டார், இது போடக்கூடாது, சட்டப்படி இது தவறு, இது அநீதி அப்படின்னு ரோட்டில் இறங்கி சண்டை போட்டார். அப்புறம் அவங்க அந்த இடத்துல நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ரோடு போடலை, ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த ரோடு போடுறவங்கலாம் போயிட்டாங்க. சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும், பார்த்தா கார்ப்பரேஷன்லேருந்து ஜீப்பெல்லாம் வந்து இறங்குறாங்க ஆட்கள், பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் இறங்கி அந்த வீட்டை அவங்க முற்றுகை போட்டு அடுத்த ஒரு 2 மணி நேரத்தில் உங்கள் வீட்டை சீல் வைக்க போகிறேன் அப்படின்னாங்க. இந்த ஹவுஸ் ஓனர் பயப்படுறாரு, கதறாரு, ஐயோ ஏன், நான் என்ன பண்ணேன், வீடு சரியான பிளான் படி நீங்கள் வாங்கின பிளான் படி நீங்கள் கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு அடி இந்த பக்கம் வந்துருச்சு, பின்னால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் செய்த அநீதியை, இவர் என்னெல்லாம் அவர் தப்பு பண்ணியிருக்கிறாரோ எல்லாத்தையும் ஒரு 10 நிமிஷத்தில் எடுத்துட்டாங்க. இவர் அவங்க காலில் விழாத குறையாக கெஞ்சுறார், தயவுசெய்து விட்டுருங்க, நான் வாழ்கிற வீடுன்னு. அவங்க சொன்னாங்க, அப்போ எங்கள் அநீதியையும் நீ கண்டு கொள்ளாதே. பாருங்களேன், இவ்வளவுதான். இதுதான் இன்றைக்கி உலகம். நம்ம ஒரு காரியத்தை தட்டி கேட்டால் அடுத்தது இவங்கிட்ட என்ன தவறு இருக்குன்னு பார்க்குற அளவுக்கு அநீதிகள் எல்லாரிடமும் பரவி விட்டது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிறோம், இந்த உலகம் நம்மளை எப்படி இழுத்து போடுது பாருங்களேன். பரவாயில்ல, யார் தான் இந்த தப்பு செய்யலை அப்படின்னு எதெல்லாம் நாம் அட்ஜஸ்ட் பண்ண நினைக்கிறோமோ அங்கெல்லாம் நம்ம அநீதியோடு கூட பிணைக்கப்பட்டு இருக்கிறோம் என்று அர்த்தம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த உலகத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோமா, அநீதி அநீதி தான், அநீதியெல்லாம் பாவம். வேதம் அப்படி தான் சொல்லுகிறது. பாருங்கள், இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தின் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 6:14, அந்நிய நுகத்தில் அவ்விசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது. நம்மக்கிட்ட அநீதி இருக்க ஒரு நாள் நீங்கள் இடம் கொடுத்துடக்கூடாது, ஒரு நாள் நம்மக்கிட்ட அந்த அநீதிக்கு நாம் துணை போயிடக்கூடாது. அநீதி நம்முடைய வாழ்க்கையில் எங்கே இருக்கக்கூடாது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. வாழ்க்கையில் அநீதி இருக்குதா, அநீதியான காரியத்தை செய்கிறோமா, உலகத்தில் யார் சார் செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லோரும் தான் செய்வாங்க. உங்கள் பிஸ்னஸில் சொல்லுவாங்க,
நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல சொல்லுவாங்க, அநீதி தான், அநியாயம்தான், பரவாயில்ல, இதெல்லாம் நம்ம பார்த்தா உலகத்தில் வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க. பிரியமானவர்களே, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்வோம். மிஞ்சினது தீமை நாள் வரும். உண்மைதான். அதனால சில தண்டனைகள் நமக்கு வரதான் செய்யும். நீதியாக வாழ்வோமா? அநீதிக்கு துணை போக வேண்டாம். இன்னொரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். 1 தெசலோனிக்கர் 2:10 விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. பவுலுடைய வார்த்தையை பாருங்க. அநீதி நிறைந்த உலகத்தில், அநியாயங்கள் பெருகிவிட்ட இந்த உலகத்தில் தேவன் அவருடையவர்கள் எப்படி வச்சிருக்கிறார் பாருங்களேன். பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம். இப்படி நம்ம வாழ்வோமா? இன்றைக்கி இந்த வார்த்தையை குறிச்சிக்கோங்க. இதை நம்ம மனப்பாட வசனமாக தெரிந்து கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் 2:10 விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவும் பரிசுத்தமும் நீதியும் பிழையின்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? இன்றைக்கி இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் பிழையற்றவனாய், பரிசுத்தம் உள்ளவனாய், நீதி உள்ளவனாய் வாழணும். ஒவ்வொரு நாள் இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி சொல்லி பார்ப்போம். மனப்பாடம் பண்ணுறதுக்காக மாத்திரம் இதை படிக்காமல் வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவதற்கும் இந்த வார்த்தையை, வசனத்தை படிப்போம். டெய்லி இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் கிருபை தருவார். ஜெபிக்கலாமான்? தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமும் நீதி உள்ளவர்களுமாய் பிழையற்றவர்களுமாய் வாழ, உமக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் நாங்கள் அப்படி வாழ, சாட்சியாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அநீதிகள், இந்த உலகம் அநீதியை செய்ய வச்சு, அநீதியை தூண்டி, யார் தான் இந்த தப்பை செய்யலை, நீ செய்யாமல் இருக்கலாமான்னு சொல்லி அது எங்களை வஞ்சித்து விடாதபடி நாங்கள் எப்போதும் நீதி உள்ள தேவனுக்கு முன்பாக நீதியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். கிருபை தாரும். தொடர்ந்து இந்த நாளில் நம்முடைய கிருபைகளால் பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற இந்த சமூக அறக்கட்டளை மூலமாக கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நாம் இலவசமான ஆம்புலன்ஸ், இலவசமான டயாலிசிஸ் சென்டர், அது மாத்திரமல்ல மிகவும் தேவையுள்ள படிக்கக்கூடிய வாலிபர்களுக்கான ஒரு IAS அகாடமியையும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோடு கூட நாம் நடத்தி வருகிறோம். இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்டுடைய அட்டெண்டர்ஸ்க்காக நாம் இலவசமான தையல் பயிற்சியும் கொடுத்து வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை தொடர்ந்து இன்னொரு புதிய ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்காக வைத்திருக்கிறேன். அது என்னவென்றால், நாம் வெகு சீக்கிரத்திலே நம்முடைய இதே கேம்பஸில் நம்ம ஒரு விங்ஸ் ஆஃப் விக்டரி டயக்னோஸ்டிக் சென்டரும் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதில் எக்ஸ்ரே, ECG, EEG, ஸ்கேன், எக்கோ, அல்ட்ராசவுண்ட், இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸோடும் அங்கே இருக்க போகிறது. இந்த லேபானது மிகவும் ஏழைகள், பணத்திற்கு வழி இல்லாதவர்களுக்கு இலவசமாகவே நாம் அதை செய்ய போகிறோம். மற்றவர்களுக்கு பணம் கொடுக்கக்கூடியவர்களுக்கும் சென்னை பட்டணத்தில் மிக குறைந்த விலையிலே நாம் கொடுக்க இந்த சேவையை செய்ய தீர்மானித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இதற்காக நீங்கள் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இதனுடைய மொத்த செலவு 45 லட்சம் ரூபாய் செலவாகிறது. இதுக்காக நம்ம வாடகைக்கு எடுக்கணும், அட்வான்ஸ் கொடுக்கணும், நல்ல எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும்னு சொல்லி நாங்கள் தீர்மானித்து ஜெபித்து வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 45 லட்சத்தையும் 45 பேர் 1 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடியவர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்படி இல்லை என்றால் 90 பேர் 50,000 கொடுக்கக்கூடியவர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். 180 பேர் 25,000 ரூபாய் கொடுக்கிறவர்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இதிலே நீங்களும் எங்களுக்கு ஜபத்தோடு தோள் கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒருவேளை இந்த மெடிக்கல் டீமில், இந்த மெடிக்கல் மினிஸ்ட்ரியில் யாராவது நாங்கள் இணையணும், இப்படிப்பட்ட மிஷனுக்கு நாங்கள் உதவி செய்யணும்னு யாராவது விரும்புனாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிந்திருந்தால் அவர்களை எங்களோடு கூட நீங்கள் கனெக்ட் பண்ண நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டுடைய நாமத்தை நாம் இணைந்து மகிமைப்படுத்துவோம். கீழே காண்கிற இந்த ஃபோன் நம்பரை குறித்து கொள்ளுங்கள். நாம் தேவனுடைய நாமத்தை இணைந்து மகிமைப்படுத்துவோம். God bless you.